தீபாவளியொட்டி அக்டோபர் 18 முதல் 21ஆம் தேதி வரை 4 நாட்கள் டெல்லியில் பட்டாசு வெடிக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்துடைய உத்தரவை தொடர்ந்து பட்டாசுகள் வெடிப்பதற்கு நேர கட்டுப்பாடுகளை அந்தந்த மாநில அரசுகள் விதித்து வருகின்றன. அதன் அடிப்படையில் தற்போது டெல்லியில் 18ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை பட்டாசு வெடிப்பதற்கு அந்த மாநில அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சித்ரா. விவரம் என்ன? பட்டாசு வெடிப்பதற்கான அனுமதி கோரிய வழக்குகள் மற்றும் அதற்கு எதிரான வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு வந்த நிலையில் அதன் மீதான உத்தரவுகளை தற்பொழுது தலைமை நீதிபதி அமர்வு ஆனது பிறப்பித்துள்ளது. மிக முக்கியமாக சொலிசிட்டர் ஜெனரல் அமிகஸ் கூறியுள்ள பரிந்துரைகளை கருத்தில் எடுத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் இந்த ஒரு பேலன்ஸ் செய்யப்பட்ட ஒரு அனுமதியை உச்சநீதிமன்றமானது வழங்கியுள்ளதாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அவருடைய உத்தரவின் அடிப்படையில் வரும் 18ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை மட்டுமே பட்டாசுகள் வெடிப்பதற்கான அனுமதி என்பது வழங்கப்பட்டுள்ளது எனவும், குறிப்பாக தீபாவளி தினத்தன்று காலை 6 மணி முதல் 7 மணி வரையும் மாலை 7 மணி முதல் 8 மணி வரையும் பட்டாசுகள் வெடிப்பதற்கான ஒரு அனுமதி என்பது தற்பொழுது வழங்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் பட்டாசு கடத்தல்களை தடுக்கும் வகையில் ரோந்து குழுக்களானது முழுமையான ஒரு பரிசோதனையில் ஈடுபடும் எனவும், உற்பத்தியாளர்களிடமிருந்து பச்சை பட்டாசுகள் தொடர்பான சோதனைகளை அவர்கள் மேற்கொள்வார்கள். பச்சை பட்டாசுகள் தொடர்பான அந்த QR கோடுகள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் என்ற ஒரு உத்தரவையும் தலைமை நீதிபதி BR கவாய் தலைமையிலான அமர்வானது குறிப்பிட்டுள்ளது. தலைநகர் டெல்லிக்கு உட்பட்ட பகுதிகளை பொறுத்தளவில் வெளிப்பகுதிகளிலிருந்து பட்டாசுகளை கொண்டு வருவதற்கான அனுமதி என்பது கிடையாது என்ற ஒரு உத்தரவையும் நீதிமன்றமானது தெரிவித்திருக்கிறது. போலி பட்டாசுகள் கண்டறியப்படும் பட்சத்தில் உரிமம் என்பது தற்காலிகமாக ரத்து செய்யப்படும் என்ற ஒரு உத்தரவையும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியங்களும் அக்டோபர் 18ஆம் தேதி முதல் காற்றினுடைய தர குறியீட்டை கண்காணித்து நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும், நீர் சாம்பிள்ஸ்கள் எடுக்கப்பட்டு அதனுடைய அறிக்கையும் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு உத்தரவை தற்பொழுது உச்சநீதிமன்றத்தினுடைய அமர்வானது வழங்கியிருக்கிறது. மாசுபாட்டின் காரணமாக பட்டாசுகளை வெடிப்பதற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்துதான் பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் குழந்தைகளை கருத்தில் கொண்டு பட்டாசுகளை வெடிப்பதற்கு அனுமதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை மத்திய அரசானது உச்சநீதிமன்றத்தில் விசாரணையின் பொழுது முன்வைத்திருந்த நிலையில்தான் இந்த ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி அமர்வானது தற்பொழுது பிறப்பித்துள்ளது. தகவலுக்கு நன்றி சித்ரா.